ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேர் சொல்ல விரும்பலை. லாஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க, நீங்கள் நிறையா அனுபவப்பட்டிருக்கீங்க, இந்த பாதைக்கு வந்திருக்கீங்க, அதெல்லாம் சரி, ஆனால் இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது, அது வந்து தவறாக போய் முடியும், எல்லாருக்கும் ஓப்பனாக நீங்கள் கைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதே சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், இருக்கலாம், இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி தெளிவற்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்காக நிறைய கமெண்ட் போடுறாங்க. எனக்கெலாம் வந்து கோவமே வராது, ஏன்னா அந்தளவுக்கு இன்னரில் நான் வந்து க்ரோத் ஆகியிருக்கேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. எந்த விஷயமே அவங்க ஓப்பனாக சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. இது வந்து ஒரு தேவ ரகசியம் மாதிரி. உங்களை கரெக்டாக ஒரு பாதையில் கைட் பண்ணணும். இதுதான் இப்படி, இதான் விஷயம், நீ நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து உனக்கானது இல்லை, இங்கே அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸாக ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம சொல்லும்போது, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற அந்த காயமும் அந்த பெயினும் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற முடியாமல் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, நிறையா பேர் தவறான ஒரு முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு விஷயம் இல்லைன்னு இவ்வளோ வந்து அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்குறவங்களோட மனநிலை வந்து இப்போல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்தின் மூலமாக தான் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ரீடிங் பார்க்குறதுக்கு வராங்க. இதுலேருந்து என்னோடய ரீடிங் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. டேரோ ரீடிங் பொறுத்த வரைக்கும் என்னோடய ரீடிங் பார்க்குறவங்க வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோட கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் நான் வந்து எனக்கு சொந்தக்காரங்க, அந்த மாதிரி தான் நான் நினச்சி நான் ரீடிங் கொடுக்குறேன். நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையின் மூலமாகவும் எந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா, அதை வந்து நல்ல முறையில் தான் சொல்லுவேன். அதில் வந்து இருக்கிற நெகட்டிவ் சைட்லாம் வந்து ஓப்பனாக நான் போட்டு உடைக்க மாட்டேன், ஏன்னா அது நிறைய பேரை வந்து காயப்படுத்தும். இது நான் மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு இறக்க போகிற டேட்டோ, உங்களுக்கு ஆபத்து வருதோ அப்படின்லாம் வந்து ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி பரிகாரம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மோட்டிவேட்டர், ஹீலர் அப்படிங்கிறதுனால பரிகாரம் வெளியில் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயுமே கேட்க வேணாம். உங்களுக்குள்ளே நீங்கள் அலைன் ஆகும்போது இன்னர் ஒர்க்கு, மெடிடேஷன், பிராணாயமா, இந்த மாதிரி உங்களை செல்ஃப் கேர், செல்ஃப் லவ்லாம் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய பரிகாரங்க. வெளியில் போய் நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லைங்க. வெளியில் கடவுளை தேடணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, ஏன்னா உங்களுக்குள்ளே கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு நான் வந்து ஓப்பனாக எல்லாத்தையுமே உடச்சி போட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும், இது இப்படி தான், நீ பண்ணுறது தப்பு, அங்கே வேறு ஒன்று நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம், உன்னை ஏமாற்றுவாங்க, உன்னை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஓப்பனாக நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போக. இது வந்து ஜென்ரல் ரீடிங். நிறையா பேர் நிறையா கஷ்டங்கள், நிறையா விதமான ப்ராப்ளம் சந்திச்சிட்ருக்கிறவங்க ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ரீடிங் பார்க்க வராங்க. அவங்கள வந்து கரெக்டாக கைட் பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு. கடவுள் வந்து எனக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து சரியான வழியில் அவங்கள கொண்டு போய் எப்படியாவது இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு இந்த பீரியடை வந்து அவங்க கடந்தால் போதும். கடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து ஒரு தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீடிங்கை பார்க்க உட்கார மாட்டாங்க. அந்த பீரியடில் அவங்க வந்து தவறான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கிட்டு அவங்களோட லைஃப்பை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த ரீடிங்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு பர்பஸ்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நிறையா பேர் வந்து இந்த மாதிரி டேரோ ரீடிங் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு எப்படி வலிச்சிச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் வலிச்சிருக்கும். ஸோ என்னை எப்படி கடவுள் கரெக்டாக கைட் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து ஓப்பனாலாம் நிறையா விஷயம்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. சில பேர் கேட்டிருக்காங்க, நோ கான்டாக்ட் இருக்குது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பக்கம் என்ன நடக்குது அது தேவையில்லாத ஒரு விஷயம், கடவுள் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. நீங்கள்
எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு உங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், சில விஷயங்கள்லாம் வந்து ரகசியமாக இருந்தால் தாங்க அதுக்கு மதிப்புங்க. எப்படி வந்து இறக்க போகிற நாளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்கிற நாள் நரகமாயிடுமோ, அதே மாதிரி நமக்கு நடந்த கொடுமைகள் அதெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து கடவுள் பார்த்துக்குவாங்க, விட்டுருங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு முதல் தண்டனை என்ன தெரியுங்களா? அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் மன்னிச்சு விடுறீங்களோ கடவுளுக்கு சமமாக நீங்கள் போயிடுறீங்க. கடவுள் வந்து அவங்கள விடவே மாட்டார். பதிலடி பயங்கரமாக இருக்கும். கடவுள் கொடுக்குற அடி வந்து நீங்கள் கொடுக்குற அடியை விட 1000 மடங்கு யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி கீழே விழுவாங்க. அதுக்காக நான் நேசித்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் ஒரு வருஷமாக 10 வருஷமாக இந்த மாதிரி 15 வருஷமாக இதே மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, என்னால் மறக்க முடியல, அவங்க நல்லா தான் இருக்காங்க, என்னால் இதை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் தேடலை, உங்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கல, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயங்க. உங்கள் லைஃப் மாறல, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, என்னால் அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வர முடியல, என்னோடய பார்ட்னர் நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் காரணம் அதுக்கு. உங்கள் பார்ட்னர் நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள பற்றியே நினச்சி உங்கள் எனர்ஜியெல்லாம் அவங்களுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை எப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுக்குள்ளே போய் உங்களை மாற்றி உங்களை சந்தோஷமாக நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடவுள் வந்து சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அழுது ஓஞ்சி போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் வந்து கடவுள் வந்து சீக்கிரமாக வந்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் நீங்கள் கேட்குறது எல்லாமே மாற்றுவாங்க. அவர் கைட் பண்ணுறாரு. இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் வான்னா நீங்கள் போகணும், காது கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து டக்குன்னு மாற முடியாது தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். ஏன்னா நானும் அப்படி தான் வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்னோடய பாதைக்கு நான் அலைன் ஆகி வர அங்கே விழுந்துச்சுங்க அடி. அதனால் உங்கள் பார்ட்னர் வந்து அந்த பக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம். உங்களோட எனர்ஜி இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் அவங்க தாங்க மிஸ் பண்ணியிருக்காங்க உங்களை. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை ஏன் நீங்கள் அப்படி தரம் தாழ்த்திக்கிறீங்க? நீங்கள் நம்ம வந்து எதுக்குமே லாய்க்கில்லை, நம்மளை மிஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படி. அவங்க தான் உங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வைரக்கல்லுங்க, நீங்கள் அழுவக்கூடாது. அவங்க தான் வந்து கண்ணாடி கல்லை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிருக்காங்க. நிச்சயமாக கண்ணாடி கல் கையை கீறி ரத்தம் வருங்க. நிச்சயமாக உங்களை பற்றின அருமை அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கடவுள் தெரிய வைப்பாருங்க. கர்மா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உண்டு. லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது என்ன விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறாங்களோ அதே விஷயம் திரும்ப அவங்களுக்கே கிடைக்கும். அது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கிடைக்கிற பலனை கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க. உங்களை காயப்படுத்தினாங்க, உண்மையிலே உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த பலன் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து சேரும். நீங்கள் வந்து அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொலைச்சிக்கிட்டு நின்ன இடத்துல ஸ்டக்காகி நிற்காதீங்க. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் தனியாக வந்தீங்க, நீங்கள் தான் பயணம் பண்ணி போகணும். இதெல்லாம் என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக வைக்கணுங்க. இன்னும் ஹையர் ஆஸ்பெக்டாக போகணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கடவுளை தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தாங்க. இந்த 3D வேர்ல்டில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக நம்மக்கிட்ட வருது. அது இன்னும் நீங்கள் அதிகப்படியான ஒரு பாடங்கள்லாம் புரிஞ்சிக்கும் போது அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அந்த பேசிக் ஸ்டேஜில் என்ன உங்களை சுற்றி நடக்குதோ அதை குறித்து மட்டும்தான் என்னால் பேச முடியும். எதையுமே என்னால் ஓப்பனாக வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் பாதிப்படைவீங்க. பார்க்குற சப்ஸ்கிரைபர் ரொம்ப மன உளைச்சலாகி அவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாதுங்க. அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு முக்கியம். இந்த வீடியோ வந்து சாதாரணமாக பார்க்க வரமாட்டாங்க. இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் வந்து டேரோ ரீடிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னுடைய வீடியோவை பர்டிகுலராக அவங்க வந்து தேடி வராங்க அப்படின்னாலே அது ஒரு யூனிவர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சரியான பாதையில் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டதுனால தான் அவங்க வந்து வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எவ்வளோ வீடியோ இருந்தாலும் என் வீடியோவை வந்து டச் பண்ணி உள்ளே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. என்னோடய வீடியோ வந்து பார்க்குறது ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாம், 15 நிமிஷமாக இருக்கலாம், 25 நிமிஷமாக இருக்கலாம். அது வந்து அவங்க நேரத்தை கொடுத்து நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேனோ அதன்படியே அவங்க லைக் கொடுக்குறதும், ஷேர் கொடுக்குறதும், கமெண்ட் கொடுக்குறதும் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணும்போது நிச்சயமாக இவங்க வந்து கரெக்டான பாதையில் நம்மளை வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம இருக்கிற அதே கஷ்டத்தில் அவங்க இருக்காங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் நிறைய பேரை நம்பினங்க, ஏமாற்றிட்டாங்க, நீங்களாவது என்னை கடைசி வரைக்கும் ஏமாற்ற
ஏமாற்றாதீங்கங்கும்போது உண்மையிலே வந்து நான் இந்த சேனல் ஆரம்பித்தது எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக கிடையாதுங்க. என்னோடய ஸ்பீச்சை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்னோட இயர்லியஸ்ட்டு அந்த வீடியோலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே புரியுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.